குடிக்கிறதுனால கல்லீரல் வந்து என்ன ஆகுதுன்னா கெட்டு போகுது. கல்லீரல் அழற்சி வருது அப்படின்னா, கல்லீரல் வந்து சுருங்கி போயிரும். சொர சொரப்பா போயிரும். கல்லீரல் செயலிழந்து போகுது. மஞ்சக்காமாலை வருது. பித்த நோய்கள் அப்படி நெறைய நோய்கள் வருது. நான் இவ்வளவு நாள் என்னுடைய வாழ்க்கையில ஒரு 500க்கு மேற்பட்ட கல்லீரல்னால பாதிக்கப்பட்ட நபர்கள நான் பார்த்திருப்பேன். வயிறுல வந்து நீர் கோர்த்து அது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப பெருசா இருக்கும் வயிறு. அந்த வயித்துல இருக்க தண்ணிய குத்தி எடுக்கிறதுக்கு மட்டுமே வாரத்துல 3, 4 நாள் பேஷண்ட் வர்றாங்க. வயித்துல இருக்கிற தண்ணிய எடுத்து மாத்துனா தான் அவங்கள சுவாசிக்க முடியும், எழும்பி நடக்க முடியும். அந்த நிலைக்கு வரைக்கும் தள்ளப்படுறாங்க. அதனால நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல இந்த மது அருந்துதை நிறுத்தணும்னு சொன்னா, தனி மனிதனுடைய ஆரோக்கியமும் மேம்படும், குடும்ப ஆரோக்கியம் மேம்படும். பல குடும்பங்களுடைய ஆரோக்கியங்கள் வந்து மேம்படும்போது, கிராமம், நம்முடைய நாடே மேம்படும். அதனால தயவு செஞ்சு மது அருந்துவதை நிறுத்துவோம். கொழுப்பான ஆகாரங்கள் சாப்பிடுறத வந்து தடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணணும். அப்படி வந்து இன்னும் வந்து போதைப் பொருட்கள், ஊசிகள் மூலமாக கூட கல்லீரல் நோய்கள் வருது. எப்படின்னா, இந்த ஹெப்படைட்டிஸ் சி, பி அது எல்லாமே ஊசிகள் மூலமா வருது. போதைப் பொருட்கள வந்து ஊசி மூலமா எடுக்கிறதுனால அப்படிப்பட்ட செயல்களை தடுப்போம். நம்முடைய நாட்டை வந்து ஒரு கல்லீரல் நோய்கள் இல்லாத ஒரு நாடாக மாத்தணும்னா, ஒவ்வொரு குடிமகனும், ஒவ்வொரு குடிமகளும் அவர்களுடைய தலையாய கடமையா இருக்கு. அதனால நம்ம நாடு வளம் பெற, நம்முடைய தனிமனித ஒழுக்கம் மேம்படட்டும். அப்போது நம்முடைய நாடும் நன்றாக அமையும். இன்னொரு வீடியோல இது மாதிரி உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது பை வைஸ்லின்.